தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகளை கோயம்பேடு வரை வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விடுத்த கோரிக்கைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிரித்துக்கொண்டே பதிலளித்துள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சர் இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். ஏன்னா பேருந்துகள் அதிகப்படுத்தி தரணும். ரெண்டாவது, இந்த படிக்காதவங்க எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலையை கட்டு வர்றாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அந்த அதிகாலையில வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் முன்னால இங்க ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும். பேரவைத் தலைவரே, உங்க சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை, தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்தா பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்ம போக்குவரத்துறை அமைச்சருடைய பேட்டி, நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டின்னு தான் வருது. ஆனா மக்கள் உண்மையிலேயே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் இதுல கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நல்ல கேள்வி. தென் மாவட்ட மக்கள் படிக்காதவங்க சொன்னத படிக்காதவங்களும் வர்றாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சவங்க வர்றாங்க, படிக்காதவங்களும் வர்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கு முதலில் நன்றி. தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார், மிக்க நன்றி. அடுத்தது என்ன எடுத்தோடனே நீ விட்டடிக்காதுனார். அண்ணனை பார்த்தாலே எனக்கு மட்டும் இல்லை, மொத்த சபைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க எழுந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமா சரி போறோம். அதனால உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி. அண்ணன் ஒரு கருத்தை சொன்னீங்க, அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. அடுத்தது, கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில தான். இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அங்கே கொண்டு போவோம்னு தேர்ந்தெடுத்தது நீங்க. அதை நாங்கள் உங்களை போல நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி 30% நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து செய்ய உத்தரவிட்டு அது அண்ணன் சிஎம்டி துறை சார்பாக அண்ணன் சேகர் பாபு அவர்களும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்து நிலையத்தை மாற்றும் பொழுது இதே போன்று தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அப்போ இதே போல் பத்திரிகையில் தலைப்பு செய்தியில் கோயம்பேட்டில் தண்ணீர் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, ஓட்டுநர்கள் பேருந்தின் கீழே படுத்திருக்காங்க, இது உங்கள் ஆட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க. ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை. பேருந்தில் பயணிக்காத அண்ணனை போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.